இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் 2 புடலங்காய் காய்ச்சிருந்ததுங்க. ரெண்டுமே இந்த குட்டைக்காய்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வெரைட்டி. இதுக்கு மேலே காய் வந்து பெருசாகாது. 2 காயுமே பறித்து எடுத்துட்டேன். மருந்தடிக்காத நம்ம வீட்டு தோட்டத்தில் காய் பறிக்கும் பொழுது அதை ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பீக்கங்காயை வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறேன். ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டையும் எடுத்துட்டு நல்லா கழிஞ்சிட்டு குக்கரில் சேர்த்திட்டு இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், எண்ணெய் இது எல்லாமே சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அது குக்கர் விசில் வர அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காயை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். குக்கர் விசில் வந்ததையும் பருப்பு எல்லாம் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் இது கூடயே சேர்த்துட்டு அந்த பருப்பு தண்ணி இருத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதையும் இது கூடயே சேர்த்திட்டு உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து ஓகேவாக இருந்தால் விட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை விசில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடுங்க. தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு 4 பல்லளவுக்கு பூண்டு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து தாளித்து வச்சுக்கலாம். குக்கர் விசில் அடங்கினதையும் ஓப்பன் பண்ணி அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நம்ம தாளித்து வச்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கல்யாண வீட்டிலெல்லாம் சாப்பிடும் பொழுது இந்த புடலங்காய் கூட்டு கொஞ்சமாக வைப்பாங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரியே வந்து இந்த ரெசிபி இருக்குங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.